special live all hearts tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Milky Mist Paneer. Milky Mist Paneer. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. லைட்டர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்கன்னா எங்கேயாவது வச்சிடுவாங்க. நாங்க வெரி ஃபர்ஸ்ட் நாங்க ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஸ்டாண்டு இது வசதியா இருக்கு எங்களுக்கு. அதனால நாங்க எப்ப எடுத்தாலும் இங்க மாட்டிடுவோம். லைட்டர்னா இங்கதான் இருக்கணும். மாத்தி வச்சிட்டோம் சண்டை. இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு எங்கெங்க இருக்கு? புரியும் சார். இந்த இடத்துல வந்து இப்ப உப்பு இதுல இருக்கும். இதுல வந்து மிளகா போட்டு வச்சிருப்பேன். இதுல சக்கரை வச்சிருப்பேன். இந்த சைட்ல வந்து இந்த உளுந்து டப்பா வச்சிருப்பேன். இதுல கொஞ்சம் அந்த பிரிச்ச பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். இதுல ஒரு கடலை பருப்பு, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு டப்பா டக்குன்னு வேண்டியதை எடுத்துக்கிற மாதிரி மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், அந்த மாதிரி மஞ்சள் தூள் இதெல்லாம் இந்த சைட்ல இருக்கிற மாதிரி. மிக்சியோட அக்சசரிஸ் கொஞ்சம் மேல. பாருங்க சிசர் எடுக்கிறாங்க பாருங்க. இந்த இடம் சோ சிசருக்கான இடம். ஆமா சார். ஏன்னா அதாவது அங்கங்க இருந்தாதான் கையை அவங்க வந்து ஒரு கரெக்டா அசியூம் பண்ணி எப்படி எங்க அதை எப்படி அந்த பால் ஊத்துவாங்க பாருங்க. இப்போ அதை காஃபி போட்டுட்டு அந்த பால் ஊத்துறது கரெக்டா ஊத்துறாங்க. எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க. இல்ல சார், இது வேற வழியே இல்லல்ல. ரெண்டு பேரும் யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாங்க? அவர்தான் பண்ணார் ஃபர்ஸ்ட். அவர்ல என்னன்னு சொல்லி பண்ணாரு சொல்லுங்க. அது சொல்ல தெரியல. லெட்டர் தான் கொடுத்தார், நேர்ல சொல்லல. ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று 1 year கோர்ஸ். ஓகே. அந்த ட்ரைனிங் கோர்ஸுக்கு நாங்கள் 2 பேருமே வந்திருந்தோம். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு தெரியாது. ஸோ அந்த மொமெண்ட் வந்து என்னவோ ஒரு ஸ்பார்க் 2 பேர் மனசுலையும் ஏற்பட்டிருக்கலாம். ஏதாவது சாடையில யாரையாவது கேட்டாலும் அதாவது நமக்கு சொல்ற மாதிரியே ஏதாவது சொல்றது. ஓகே. அதாவது உங்களுக்கு தெரியும். புரியும். அது நமக்கு தான் அப்படின்றது புரியும். வணக்கம். வணக்கம். வாங்க. ஐயா சார் வணக்கம். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். 2 பேரும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுவும் சார் கொஞ்சம் டிப்டாப்பாக எனக்கு ட்ரெஸ்ஸு பயங்கரமாக பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்டர்வியூ பண்ண போகிறோம், அதுவும் ஃபேமிலியாக பண்ண போகிறோம். ஃபேமிலியாக பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? அப்படியே லைட்டாக வீடு கொஞ்சம் சுற்றி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். 2 பேரும் வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. இது ஹால். ஆமாம். இப்போ இங்கே டிவி யூனிட்டு, இங்கே டிவி வச்சுருக்கோம். கீழே புக்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். புக்ஸ் வீட்டில் நாங்கள் வாங்கின புக்ஸ் கொஞ்சம். அண்ட் இது வந்து பூஜை கப்போர்டு. ஆமாம். கீழே கொஞ்சம் ட்ராயர்ஸ் வச்சுக்கலாம், ஏதாவது அக்சசரிஸ் வச்சுக்கிறதுக்கு. ஓகே. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இது ஓகே. இது எங்கள் பெட்ரூமு. இங்கே வந்து எங்களோட பீரோ, அப்புறம் இந்த கபோர்டு, எக்ஸ்ட்ரா கபோர்டு அது நாங்களே பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த ஹேங்கர்ஸ் கொஞ்சம், அப்புறம் இந்த அட்டாச்டு பாத்ரூம், டாய்லெட் ஒன்று, அவ்வளோதான். இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்கீங்களே, பாட்டு யார் பாடுவா இதுல? 2 பேரும் எல்லாருமே பாடுவோம். எல்லாருமே பாடுவீங்களா? ஃபேமிலியே பாடும். ஆமா, எல்லாருக்குமே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட். ஓகே. எல்லாருமே பாடுவாங்க, பாட்டு கேட்போம். அதனால சரி, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லலனாலுமே நான் பாட வச்சிருப்பேன். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, பாட வைக்கலன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஆமா. அதனால பாடிடுறீங்களா? அடிக்கடி நீங்க வந்து உங்க கணவருக்காக பாடக்கூடிய பாட்டு, அவர் வெக்கப்பட்டு போறாரு அந்த பக்கம், கணவருக்காக பாடக்கூடிய பாட்டு அப்படின்னு. இல்லை, வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும்போது பாடிக்கிட்ட பாட்டு அது வேணா ஒரு ஞாபகத்துக்காக சொல்லலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ரோஜா படம் தான் ட்ரெண்டிங். அப்போது நாங்கள் முதல் மீட் பண்ணும்போது அப்போ அந்த படத்துல இருந்து சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, அந்த பாட்டு தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பாடினது. அடிக்கடி நினச்சிக்குவோம் அதை. சின்ன சின்ன ஆசை அப்படின்னு நீங்க பாட சார் வந்து தரையில நிக்கல, அவர் கால் தரையில படல அப்படின்னு ஒரு வெக்கத்துல பறக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ சார் பாடுவார் பாருங்க பயங்கரமா. தென்றல் என்னை தீண்டினான், சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனான் வார்த்தை இல்லை கண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை பெண்ணே, முள்ளோடுதான்
முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணில் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல். சூப்பர் சார், பயங்கரமா பாடியிருந்தீங்க. உங்க காதல் ரோஜா எங்கேயும் போல, இங்கதான் இருக்காங்க, உங்க பக்கத்திலேயே தான் இருக்காங்க. சூப்பர். வேற என்னென்ன ஹாபி உங்களுக்கு பொதுவா ஒர்க்கை தாண்டி? ஒர்க்கை தாண்டி இப்போ பொதுவாக எல்லாருக்கும் செல்ஃபோனில் நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு அப்படின்னு. எங்களுக்கு வந்து டாக்கிங் ஃபெசிலிட்டிஸோட இப்போல்லாம் ஃபோன் வருது. ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் நிறைய டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஆப்ஸ் இருக்குது. அதை வச்சு நிறைய புக்ஸ் படிப்போம். அப்புறம் எல்லாமே யூடியூப்ஸ் பார்க்குறது, ஃபில்ம்ஸ் பார்க்குறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அப்படி தான் டைம் போகுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, நிறைய குரூப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்கூல் குரூப்பு, காலேஜ் குரூப்பு, அப்புறம் இதெல்லாம் தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே சும்மா டைம் பாஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் தாண்டி கிளப் ஹவுஸில் கூட போயிட்டு நிறைய பேசிகிட்டு இருப்பேன், இது பண்ணிகிட்டு இருப்பேன். ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் இன் அ வீக்கு, டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி, அது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னீங்க வரும்போது எல்லா இடத்துலையுமே எனக்கு தெரியும் எங்கெங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு, எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ சப்போஸ் நீங்க இந்த ரூம்ல இருக்கீங்க, அம்மா வந்து ஹால்ல இருக்காங்க, இப்போ ஹால்ல அம்மா இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? சவுண்டு வந்து நிறைய மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுவோம், எல்லா சவுண்டையும். சரிங்களா? அவங்க வந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த சவுண்டு கேட்கும் இல்லையா? கிச்சனில் இருந்தாலும் சரி, ஹாலில் இருந்தாலும் சரி. ஹாலில் என்ன பண்ணுவாங்க இருந்தால் உட்காந்துட்டு ஏதாவது ஃபோன் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது எதுவும் சவுண்டு கேட்கலன்னா கூப்பிட்டு எங்கே இருக்கேன்னு கூப்பிட்டு பார்த்துக்குவோம். எங்கே இருக்கேன்றது அவங்க கூப்பிட்டா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல வாய்ஸ் வச்சு. அப்போ கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தா அந்த சவுண்டு வச்சு கண்டிப்பாக அவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி பசங்க அவங்க ரூம்ல இருப்பாங்க சார். சில நேரம் பசங்கன்னா அவங்கவுங்க ரூம்ல போயிடுவாங்க. அப்புறம் அவங்க டிவி பார்க்கணும்னா மட்டும் ஹாலுக்கு வருவாங்க. இவரு இங்க இருப்பாரு, நான் வந்து கிச்சன் ஹாலு இப்படி மாத்தி மாத்தி இருப்பேன். அவங்க வந்து என் பக்கத்துல வந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சிருவாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது புரிஞ்சிடும் சார். சின்ன சின்ன அசைவு தான், அந்த மோஷன்ஸ் நமக்கு புரியும். அவங்களுக்கு வந்து ஈவன் ஸ்மெல் கூட மேட்டர்ஸ். இல்ல பார்க்க முடியலன்றதுனால சின்ன சின்ன சவுண்ட் கூட கேட்கும். பார்க்க முடியாது, இதுதானே ஒன்லி சோர்ஸ். அதனால சின்ன சின்ன சவுண்ட் கூட கேட்கும். எல்லாமே மைன்யூட்டா அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்சர்வ் பண்ணுவோம், ஸ்டெப்ஸே கேட்றோம். எப்படியும் நடந்து போற ஸ்டெப்ஸ் கூட நமக்கு கவனிக்க வேண்டியது சூழ்நிலை வரும். அந்த மாதிரி தான். எல்லாத்தையும் தாண்டி வந்து நமக்கு சின்ன வீடு தானே சார், இப்படி கேட்டுறோம், தெரிஞ்சிடும். கதவை இப்படி மூவ் பண்ணும்போது வரும்போது போகும்போது. ஸோ அவங்க மாஸ்டர் பெட்ரூமா காட்டிட்டீங்க. அடுத்தது வேற எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த ரூம் இவ்வளவுதான் சார். இதுக்கு நெக்ஸ்ட் என்னோட பெரிய பையனுக்கு ஒரு ரூமு, இதுக்கு அடுத்த ரூம் தான். ஏன்னா அவங்க வளர்ந்தாச்சு இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ரூம் படிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ஒரு அவங்களுக்கு தேவையானதை வச்சு கொடுத்தாச்சு. சரி, இந்த ரூமு. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கமாக அந்த இது இது பாத்ரூம் இது அது. அடுத்து இந்த பையனுக்கு, சின்ன பையனுக்கு இந்த பக்கம் ரூம். இவனுக்கும் இங்கே ஒரு மினிமம் ஃபெசிலிட்டிஸ், டேபிள் சிஸ்டம் இதெல்லாம் வச்சு அவனுக்கு கொடுத்தாச்சு இந்த ரூம். ஆமாங்க சார், எங்களுக்கு ஒரு ரூம் அவங்களுக்கு ஒரு ரூம். ஹால் இது டைனிங் ஹால். இங்கே அந்த பக்கம் பால்கனி ஒரு சின்னதா, அங்க ட்ரெஸ் இது பண்றதுக்கு, காய போடுறதுக்கு, அதுக்கு எல்லாமே. ஸோ பால்கனி எல்லாமே ரூம் எல்லாத்தையும் சுற்றி காட்டினீங்க. உங்களோட ரொட்டீன் என்ன? காலையில வந்து காலையில ஒரு 4:30 5 எழுந்திருப்பேன். எழுந்த உடனே சமைக்கணும். எல்லாருக்குமே பசங்க 7:40 கிளம்புவாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு ஃபுட்டு, எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுட்டு ரெடி பண்ணிக்கணும். டிஃபன் லஞ்சு சில நேரம் பண்ணுவோம், மேக்ஸிமம் பண்ணுவோம். பண்ண முடியலன்னா எல்லாரும் வெளியில் பார்த்துக்கிறது. எல்லாருமே எது வேணால் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட வேலை.
அப்புறம் ஒவ்வொருத்தராக எழுந்து வந்து அவங்கள வேலையை கிளம்பி எல்லாருமே ஒரு 8:30க்கு நான் 8:40க்கு நான் போவேன், 7:40க்கு பசங்க, அடுத்து இவர் லாஸ்ட்டாக கிளம்புவார். அப்புறம் சாயந்தரம் வந்து மறுபடியும் வீட்டில் அதை அப்படி இப்படி பண்ணுவோம். ஒரு டைமுக்கு ஒவ்வொருத்தர் வருவோம். ரெண்டு பேர்ல யார் நல்லா சமைப்பீங்க? பசங்களா? உங்க ரெண்டு பேர்ல? ஓ, சார் வந்து காஃபி டீ போட்டு தந்துடுவாரு, சாதம் வச்சிடுவாரு, அவ்வளோதான். அப்புறம் வெசல்ஸ் கிளீனிங், அந்த கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவார். மற்றபடி குழம்பு அது இதெல்லாம் வைக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அவார்டு வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அடுத்தது எங்கே போக போகிறோம்? அடுத்தது கிச்சன். எங்கள் வீடு அளவுக்கு கிச்சன் பெருசாக இல்லை, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஆனால் கிச்சன் தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இது என் பையனோட டேஸ்ட்டு. சின்ன பையன் தான் அந்த இதை பண்ணணும், அப்படி வாங்கணும், இந்த டப்பா இப்படி வாங்கணும், அது இதுன்னு இன்னும் நிறைய வாங்கணும், டியூ இருக்கு. அவனோட லிஸ்ட் பெருசாக இருக்கும். இந்த செட்டப் இது எல்லாமே வந்து நாங்கள் தான் சொல்லி பண்ணது. இதெல்லாம் ஆக்சுவலாக அங்கே பண்ணலை, வீடு வாங்க பிளைனாக தான் இருந்துச்சு. இது பண்ணது, இது பண்ணது, இந்த கபோர்டு, இது எல்லாமே நாங்கள் சொல்லி எங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்களே முடிவு பண்ணி இது மாதிரியே வேணும்னு கேட்டு வாங்கி பண்ண வச்சது தான். ஸோ எல்லாமே ஈவன் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தது கூட நானே தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு எங்கெங்க இருக்கு? புரியும் சார். இந்த இடத்துல வந்து இப்போ உப்பு இதில் இருக்கும், இதில் வந்து மிளகா போட்டு வச்சுருப்பேன், இதில் சர்க்கரை வச்சுருப்பேன். அப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த உளுந்து டப்பா வச்சுருப்பேன். இதில் கொஞ்சம் அந்த பிரிச்ச பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுப்பேன். இதில் ஒரு கடலை பருப்பு, இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு டப்பா, இதில் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் அப்படி இந்த பக்கமாக டீ எல்லாம் கொஞ்சம் தனியாக வச்சுக்குவேன், காஃபி தூள் வைப்பேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த பாத்திரம், இந்த சின்ன சின்ன குழம்பு, நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, எடுத்துகிட்டு போகிற பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, சின்ன சின்ன பொரியல் டப்பா, அது மாதிரி. இந்த பக்கம் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸு, அப்புறம் இங்கே கீழே கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள், இது மாதிரிலாம் வச்சுப்போம். இது வந்து இந்த 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 ஒர்க் வந்து கரண்டி, இதெல்லாம் இந்த பக்கம் தட்டுங்க, அது கீழே கொஞ்சம் இன்னொரு ட்ராயர், டக்கு டக்குன்னு வேண்டியதை எடுத்துக்கிற மாதிரி மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், அந்த மாதிரி மஞ்சள் தூள், இதெல்லாம் இந்த சைடில் இருக்கிற மாதிரி. இந்த பக்கம் இந்த மிக்ஸி ஜாரோட, மிக்ஸியோட ஆக்சசரிஸ் கொஞ்சம் மேலே, அப்புறம் காஃபி டம்ளர்ஸ் எக்ஸ்ட்ரா, அது அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ப்ளேஸ் பண்ணிட்டு வச்சுட்டோம் சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிச்சனை வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா இப்போ நான் வந்து இவர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பாக்ஸ் வேணும், அது வேணும், என்ன கேட்குறேனோ அதை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஓகே. அது ரொம்ப ஏன்னா தெரியறதுனால அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹாட் பாக்ஸ், சின்னது பெருசு, எதை சொன்னாலும் கொடுத்துருவாங்க கொண்டு வந்து. ஓகே சார், நீங்களுமே தெரிஞ்சு வச்சுப்பீங்கல்ல எது இங்க இருக்கு? ஆமா, அவரு தான் பேக் பண்ணுவாருங்க சார் மோஸ்ட்லி. சம்டைம் நிறைய நாள் நான் இல்லைன்னா டைம் ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் லஞ்ச் பேக் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணிடுவாரு. ஸோ பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா எதாவது எங்க புரியும் சார், ரெண்டு பேருக்கு தெரியும் இது எங்க இருக்குன்னு. பசங்களுமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அதை கோஆபரேட்டிவா பண்ணிடுவாங்க. மாற்றி வைக்கிறதுல மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க, ஏன்னா புரியுது இல்லைங்களா அவங்களுக்கு, அதனால புரிஞ்சிடும், கரெக்டாக வச்சிடுவாங்க. ரெண்டு பேரும் கிச்சனை வந்து ஃபிங்கர் டிப்ல, கிச்சன்ல வீடியோ ஃபிங்கர் டிப். வீடியோ ஆமா சார், வேற வழி இல்லையே. சின்னதாக இருக்கும் கிச்சன், அது மட்டும் தான் குறை. பட் அதை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு, பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதை மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க வந்து சின்னதா இருக்குன்னு சொன்னாலுமே ரொம்ப அழகா இருக்கு. மறுபடியும் சொல்றேன். சரி சரி சரி. ஆமா. லைட்டர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்கன்னா எங்கேயாவது வச்சிடுவாங்க. நாங்க வெரி ஃபர்ஸ்ட் நாங்க ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஸ்டாண்டு சின்னதா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது இது வசதியா இருக்கு எங்களுக்கு, அதனால நாங்க எப்ப எடுத்தாலும் இங்க மாட்டிடுவோம். ஆமா, லைட்டர்னா இங்கதான் மாத்தி வச்சிட்டோம். சண்டை வேற யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா பாசிபிளி அந்த ஸ்டவ் கீழே, ஸ்டவ் மேல, ஸ்டவ்க்கு கீழே அப்படிதான் வச்சிடுவாங்களா. அது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். தேடி பார்த்து எடுத்துக்குவோம் அப்போதைக்கு. அதனால இப்படி எடுத்துக்குவோம் நாங்க. கொஞ்சம் காஃபி போடுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பிரச்சனை வரும்னா, ஏன் நீங்க வந்து இங்க இல்ல, இந்த பொருள் ஏன் அந்த இடத்துல இல்ல, அது யாரு அதுக்கு காரணம், பசங்களா நீங்களா, அது சொல்லுங்க. பாருங்க சிசர் எடுக்கிறாங்க பாருங்க, இந்த இடம். ஆமா சார், ஏன்னா அதாவது அங்கங்க இருந்தாதான். இப்போ அவங்க சிசர் எடுக்கிறாங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் சொல்லுங்க? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல சார், இப்ப பால் வச்சுட்டு இந்த இடத்துல சிசர், பையன் சின்ன பையன் என்ன செய்வான், அவன் எதுக்காவது கட் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிடுவான்.
அப்ப நான் பால் வச்சுட்டு இங்க பார்த்தேன்னு சொன்னா அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு. ஓகே ஓகே இல்ல நான் இந்த பாயிண்ட்க்கு வரணும். இந்த பாயிண்ட் வாங்க. ஆமா சிசர் இப்படி சிசர் அவங்க எடுத்தாங்க இல்லையா, ஆமா. அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? அந்த பொசிஷன்ல எனிபடி கேன் கெஸ். சவுண்டா? எஸ், ஓகே. சவுண்ட் தான். சவுண்ட் இஸ் ஆல் அபவுட் ஓகே, நதிங் எல்ஸ். அதுதான் சொல்றேன், அந்த சின்ன சவுண்ட், அந்த அதுல இருந்து இது எடுக்கிற அந்த சவுண்ட. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. சிசர் சவுண்ட் ஒரு பக்கம் சார். இப்ப காஃபி போடும்போது டீ போடும்போதெல்லாம் இந்த பொங்குறது கரெக்டா ஆஃப் பண்ணலன்னா ப்ராப்ளம் ஆயிடுது சார். ஓகே. இந்த பொங்குற சவுண்ட் வரும் பாத்தீங்களா, இது பக்கத்துல நின்னுதான் பெரும்பாலும் நாங்க பண்ணுவோம். வருது பாருங்க, அது அப்படியே அந்த சவுண்ட் வரும்போது ஆஃப் இது எடுத்துடணும் நம்ம கரெக்டா, இல்லைன்னா அது பொங்கி வழிஞ்சு அந்த மாதிரி எல்லாம். சோ அதுலயுமே சவுண்ட் தான். ஆமா சார், எல்லாம் சவுண்ட் கேட்ட உடனே அப்படியே அந்த சவுண்ட் வரும்போது அலர்ட் ஆயிடும். அப்புறம் கையை அவங்க வந்து ஒரு இதுலயே ஒரு கரெக்டா அசியூம் பண்ணி எப்படி எங்க அதை எப்படி அந்த பால் ஊத்துவாங்க பாருங்க. இப்போ அதை காஃபி போட்டுட்டு அந்த பால் ஊத்துறது. ஆமா கரெக்டா ஊத்துறாங்க. எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க. இல்ல சார், இது வேற வழியே இல்லைல்ல, சக்கரை போடணும். மோஸ்ட்லி எடுத்து வச்சுக்குவேன் சார், ஏன்னா சம்டைம்ஸ் மாறி இருந்ததுன்னா காஃபி ஆறிடும், பொங்கிடும், இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால எல்லாம் இருக்குதான்னு ஒரு செக் பண்ணிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். சக்கரை வேணும் ஒரு பசமா போடுறதால நான் என்ன கொடுத்தாலும் குடிக்கிறதா இருக்கேன். நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்பவே நன்றி. பொதுவாக ஆக்சுவலி எனக்கு வந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஓ ஸோ வெரி, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் காஃபி அப்படின்னு ஸ்பெஷல் மூமெண்ட். அதனால தேங்க்யூ ஸ்பெஷல் காஃபி குடிக்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த தட்டு பாத்தீங்களா, ஆமா, இந்த கண்டெய்னருக்கு இதுதான் இந்த மாதிரி கரெக்டான பிளேட் தான் இருக்கணும், அப்படி ஒரு சண்டை வரும் வீட்டில். ஓகே. சோ அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சைஸ் வச்சு ஒரு சைஸ் வச்சிருப்போம். சின்னதா இருந்தா உள்ள we have plates of various sizes. இல்ல சின்னதா இருந்தா உள்ள போய்டும், பெருசா இருந்தா நீட்டிட்டு இருக்கும், பக்கத்துல இருக்கிற பொருள் டிஸ்டர்ப் ஆகும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது எடுக்கும்போது. சின்னது இருந்தா கூட பரவாயில்லைங்க, சரி அது வந்து அது உள்ள போயிடும்னு சொல்லி கேட்கலாம். கொஞ்சம் அதை விட தேவைப்படுற சைஸோட கொஞ்சம் பெருசா இருக்கு வைங்களேன், அதுக்கு ஒரு பிரச்சனை. ஏன் பெரிய தட்டு வச்சு மூடினீங்க? அந்த சைஸ் தானே வச்சு மூடணும், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஓகே. ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி பக்கா, அவ்வளவுதான் முடிஞ்ச வரைக்கும் சார். இந்த ஒரு விஷயம் கேட்கணும்ல, உங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாங்க? அவர்தான் பண்ணார் ஃபர்ஸ்ட். அவர்ல என்னன்னு சொல்லி பண்ணாரு சொல்லுங்க. அது சொல்ல தெரியல, லெட்டர் தான் கொடுத்தாரு, நேர்ல சொல்லல. என்ன இருந்துச்சு லெட்டர்ல? சார் ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு ட்ரைனிங் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ். ஓகே. அந்த ட்ரைனிங் கோர்ஸுக்கு நாங்கள் 2 பேருமே வந்திருந்தோம். 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. அப்போது யாருக்கு என்னெல்லாம் பாட வரும் அப்படின்னு கேட்டோடனே, இவங்க ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி மியூசிக் டீச்சராக ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதை குவிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த ட்ரைனிங்காக. ஓகே. நான் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்துட்டு பாதியில் கிளம்பி வந்திருக்கேன், காலேஜை விட்டுட்டு. எனக்கு வந்து இயற்கையிலே கொஞ்சம் பாடுற ஞானம் வரும், அவ்வளோதான். அது ஒரு சொர ஞானம், அது கர்நாடிக்லாம் தெரியாது, சும்மா கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க அது. இவங்க வந்து ப்ராப்பராக மியூசிக் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து பாட வச்சாங்க. அவங்க ஒரு நல்ல பாட்டு, 1 நிமிடம் அது ஒரு இறைவன் பாட்டு, அது இறைப்பாட்டு, கடவுள் பாட்டு. 1 நிமிடம் உன் அருகில் இருக்க வரம் தருவாயின்னு ஒரு பாட்டு. அதை பாடினோடனே நல்லா இருந்தது, எனக்கு வாய்ஸ் பிடிச்சிருந்தது. அவங்க வாய்ஸ் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு என் மைண்டு என்னவோ அதில் ஸ்பார்க், அந்த ஃபர்ஸ்ட் இது வந்தது. அப்போ உடனே இன்னொரு சான்ஸ் வரும்போது, அப்போ தான் நான் இப்போ பாடினேன் அந்த பாட்டு. நான் என்ன பாட சொன்னாங்க, அப்போ நான் அந்த பாட்டு பாடினேன். ஸோ அந்த மொமெண்ட் வந்து என்னவோ ஒரு ஸ்பார்க் 2 பேர் மனசுலையும் ஏற்பட்டது மாதிரி தான் அர்த்தம். அதுலேருந்து நான் வந்து அவங்கள கொஞ்சம் என்னவோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா. வந்து ஏதாவது சாடையில யாரையாவது கேட்டாலும், அதாவது நமக்கு சொல்ற மாதிரியே ஏதாவது சொல்றது. ஓகே. அதாவது உங்களுக்கு தெரியும், புரியும், அது நமக்கு தான் அப்படின்றது புரியும். அது வந்து அப்புறம் வந்து அந்த ஃபைல் தான் அடிக்கிற பேப்பர்ஸ்லாம் அதில் வச்சிருப்போம். அந்த ஃபைலில் லெட்டர் வச்சுட்டு வந்துட்டேன் நான். அதை வந்து படித்தாங்க. படிச்சுட்டு அவங்க வந்து இல்லை அதெல்லாம் வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க.
இல்ல ஆமா சார், அப்போ அப்படி ஒரு ஐடியா இல்ல. கொஞ்சம் அப்புறம் போக போக ஐடியா இல்ல வந்துருச்சு. வேண்டான்னு தோணுச்சு. அப்புறம் கொஞ்சம் நாள் மறுபடியும் ட்ரைனிங் முடிஞ்சு பிரிஞ்சிட்டோம். சம் இயர்ஸ், ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணும்போது மறுபடியுமா தான் அது ரெனியூவல் ஆயிட்டு, சரி நமக்கு பிடிச்சவங்கள நம்ம தேடுறதை விட நம்மளை பிடிச்சவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி ம். அப்படின்ற மாதிரி தோணி 2 பேரும் பேசி அப்புறம் டிசைட் பண்ணி வீட்டில் சொல்லி அப்புறம் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. நம்ம என்ன பண்ணலாம், உட்காந்து காஃபியும் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு காஃபி. நம்ம உட்காருவோம். பசங்களும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பசங்களோட உட்காந்து அந்த காதல் கதையை இன்னொரு வாட்டி ஒரு ரீவைண்ட் பண்ணி கேட்போம். ஓகே ஓகே Meet Shreya Ghoshal live all hearts tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Milky Mist Paneer. Milky Mist Paneer. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.